விருச்சிக ராசி அன்பார்ந்த சுதர்சன ஸ்டார்ட் ரெமிடிஸ் நேயர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு விருச்சிக ராசி விருச்சிக இலக்கணத்திற்கு எப்படி இருக்கும்? இதில் வருகின்ற நட்சத்திரங்கள் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் 4 பாதம், கேட்டை 4 பாதம். இப்பொழுது போன ஆண்டு முழுவதும் என்னென்ன கெடுபலன்களை பார்க்க முடியுமோ பார்த்து விட்டீர்கள். வீட்டில் வம்சாவிருத்தியிலிருந்து, கணவன் மனைவி உறவிலிருந்து, சொந்த பந்தங்களில் பகையிலிருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு தான் கடன் வாங்கி வீண் கடன் கொடுத்த மாதிரி. இது ஏகான்னு சொன்னோன்னா, ஒரு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர் கோட்டை கட்டி ஆழ்வார்னு சொல்கிறாங்க. இப்போ கோட்டையை விற்றுக்கிட்டு இருக்கோம். அப்போ கோட்டையை விற்கிறோம்னா என்ன காரணம்? இது என்ன நடந்துச்சு? நம்ம ராசிக்கு அங்கேருந்து பார்க்கும்போது 7ஆம் இடத்தில் இருந்த குரு இனிமேல் 8ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அங்கிட்டு சனி பகவான் நமக்கு 2, 4, 5 போய் உட்கார போகிறார். அப்போ அவர் போய் அங்கே உட்கார போகிறாரு, இவர் போய் இங்கே உட்கார போகிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை என்னாகும்? யாரையாவது பகிச்சுக்கிடுவோம், அண்ணன் தம்பிகளை பகிச்சுக்கிடுவோம், அக்கா தங்கையை பகிச்சுக்கிடுவோம். பொருட்கள் வாங்கல நேர்மையாக இருக்க முடியாது, நிம்மதியான வாழ்க்கை இருக்காது. இது எப்போலாம் நடக்கும்? அனுச நட்சத்திரம் 3-4 பாதம் டயத்தில் சந்திரன் கிராஸ் ஆகும்போது பாருங்கள், தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டாந்து விட்டுரும். அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதும் இப்படி தான் இருக்குமா? ஏன்னா புதன் ஒரு இடத்துல நல்லா வர்றார். ஆனால் சூரியனும் சந்திரனும் இங்கே அடுத்தடுத்து ராஜா மந்திரியாக உட்காந்துருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? பெரும்பகுதியான நாட்கள் ரொம்ப டார்க் கலரு ட்ரெஸ்ஸுகளை யூஸ் பண்ணாமல் சிகப்பு நிறத்தை கொஞ்சம் தவிர்த்து விட்டு, அதற்கு பதிலாக குரு மஞ்சளையும் ரொம்ப தவிர்த்தோம். ஏன்னா உங்களுக்கு அடுத்து 8ஆம் இடத்துல குரு வரப்போகிறார். அதனால் எண்ணமே இல்லாத ஒரு கருப்பு டார்க் சிவப்புகள் இல்லாத கலர் ட்ரெஸ்ஸாக நீங்கள் கையில் கட்டியிருக்க கடியாரத்தை கலட்டி வைங்க. இடுப்பில் கட்டியிருக்க பெல்ட்டை விட்டுருங்க. மணி பர்ஸை வச்சுருக்கக்கூடிய பணத்தை வேறு பேக்கில் வச்சு தூக்கிட்டு போங்க. உங்கள் சட்டை பையிலையோ பேண்ட்டு பையிலையோ விருச்சிக ராசி விருச்சிக இலக்கணத்துக்காரர்கள் இந்த வட்டம் பர்ஸை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக பல 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 லட்சம் கடன்களை நீங்களாக உருவாக்கிடுவீங்க. அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, அஷ்டம குரு, அஷ்டமத்தில் அதுவும் புதன் வீட்டில் போய் உட்காருது. அப்போ உங்களுடைய 8ஆம் இடத்தில் வருகின்ற குரு பகவான் உங்களுக்கு சரி கிடையாது. அந்த சரி கிடையாதுங்கும்போது காலில் லெதர் செருப்பு அணியக்கூடாது, இடுப்பில் பெல்ட்டு போடக்கூடாது, பாம்பு வளைஞ்சிருக்கும். அப்போ அதனுடைய வளைவு பெண்டை நிமித்தின மாதிரி அந்த மாதிரி பெல்ட்டு போடக்கூடாது. அதே மாதிரி மணி பர்ஸுகளை கொண்டு போய் பின் பாக்கெட்டில் வைக்கிறோம், முன் பாக்கெட்டில் வைக்கிறோம், வைக்காதீங்க. பர்ஸை தனியாக ஒரு பேக்கில் போட்டு கையில் வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய உங்கள் ஏடிஎம் கார்டு எடுத்து பேங்கில் உள்ளே போய் ஒரு ஏடிஎம் மிஷினில் போட்டிங்கன்னா ஏடிஎம் மிஷின் கூட ரிப்பேராக போயிடும். ஏன்னு சொல்கிறேன்னா, பிறக்கும் ஜாதகத்தில் குரு தனியாக இருந்திருந்தால் அந்தணன் தனித்து நிற்க அவதிகள் மெஸ்ட உண்டுன்னு சொல்லுது. அஷ்டம குரு என்பது ஒரு மிக கஷ்டமான கிரகம். அந்த குரு வருது. அதனால் நீங்கள் இதை நான் சொல்லுவதை கடைப்பிடித்தீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு தோல்வி என்பது வராது, வெற்றியை காண்பீர்கள். அதை இன்னொன்று சொல்கிறேன், வெள்ளி மோதிரம் வெறிய பாருங்கள், சும்மாவது வெளியில் ஒரு மோதிரம் போட்டிருப்பாங்க. இதை முதல்ல இந்த வருடம் அவாய்டு பண்ணுங்கள். ஏன்னு சொல்கிறேனுங்கன்னா, நீங்கள் போட்டிருக்க வெள்ளி மோதிரம் இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு அடுத்து ஒரு மூல நட்சத்திரம்னு வரும். இந்த மூல நட்சத்திரத்துக்காரங்கெல்லாம் பாருங்கள், ரொம்ப ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அடுத்த ராசியில் சொல்கிறேன். இந்த கேட்ட 4ஆம் பாவத்தில் இருக்கவங்களும் மூல நட்சத்திரக்காரங்களும் ஒரே மாதிரி தான் வரும். மூலம் ஒன்று, ரெண்டுமே கண்டாந்தகம். ஆனால் வெள்ளி பொருட்களை தயவுசெய்து அணியாதீர்கள். ஐசைட்டு சரியில்லைன்னா கண்ணாடி போட்டுக்குங்க. உடல்நிலை மாற்றம் இருந்தால் உடனே வைத்தியம் பார்த்துக்குங்க. யூரின் ட்ராக்கில் பிரச்சனை வந்துடக்கூடாது. சுகர் ப்ராப்ளம் உள்ளவங்க ரொம்ப மைனூட்டாக இருக்கணும். இது ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அஷ்டம குரு தான் நமக்கு ஒரு பெரிய கஷ்டம். அதை விட சனி பகவான் அங்கிட்டிருந்து கரெக்டாக பாருங்கள், உங்கள் ராசிக்கு 5ஆவது இடத்துக்கு போக போகிறார். 5 பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி இருக்கும்போது அது குரு வீட்டிலே இருந்தாலும் அங்கே என்னென்ன குருவோட நட்சத்திரத்துக்குள்ளே போவார், அவருடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் இருப்பார். அந்த உத்திரட்டாதிக்கு வரும்போது இந்த 7.5 ஆண்டுகள் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க. விருச்சிகம், தனுசு, மகரம் இந்த 3 ராசிக்கும் போகும்போது உங்களை நல்லா வளர்த்து விட்டு போயிட்டார். அப்போ அடுத்து போகும்போது விருச்சிகம், தனுசு, மகரம்,
கும்பம், மீனம். 5ஆம் இடத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அந்த சனி பகவான் சந்திக்கும் காலத்தில் சொந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கும் போது தான் நீங்கள் பூர்வ புண்ணியத்தில் என்னென்ன பாவங்கள் இருக்கோ அவ்வளோத்தையும் தூக்கி வச்சு கடுமையான தண்டனை கொடுத்துருவார். அதனால தான் வெள்ளி பொருள் வேண்டாம், பெல்ட்டு கட்டாதீங்க அதுன்னு சொல்கிறேன். நீங்கள் கும்பிட வேண்டிய கடவுள் விசாகம் 4ஆம் பாதத்துக்காரங்க சிகப்பு சந்தனத்தை நெத்தியில் வைங்க. வேறு எந்த கோயிலுக்கு போனாலும் போகாட்டினாலும் சிவப்பு சந்தனம்னு ஒன்று இருக்குது. இல்லை சிவப்பு சந்தனம் மாலையை வாங்கி கழுத்தில் அணிஞ்சிக்கிங்க. அதே மாதிரி அனுச நட்சத்திரத்துக்காரங்க இவங்க தன்னிலை மறந்து அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வரும்போது பாருங்க, அனுஜென்ம நட்சத்திரத்தில் வந்து சனி பகவான் ஏறும்போது இவர்களால் என்னென்ன புகழப்பட்டதோ அது அத்தனை இவங்களுக்கு எதிரியாக மாறிடும். அப்போ இவங்க கும்பிட வேண்டிய கடவுள் பாலா திரிபுர சுந்தரி. அந்த அம்பாவை வழிபட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா நிச்சயமாக நடக்கும். அடுத்தது கேட்ட நட்சத்திரம். இந்த கேட்ட நட்சத்திரத்துக்காரங்க என்ன செய்யணும்? இப்போ ராகு தசை இருக்கா செவ்வாய் தசை இருக்கான்னு பார்த்துக்கணும். துர்க்கை அம்மனுக்கு ஒரு வழிபாடு. ஒரு கர்ணக்கிழக்கில் பிடிகரணைன்னு ஒன்று இருக்குது. அதில் 1 கிலோ வாங்கி ஒரு பிராமணருக்கு தானம். துர்க்கை அம்மனுக்கு என்ன கிழமை தீபம் போடுறது? செவ்வாய்க்கிழமை போடுங்க. ராகு காலம் தவிர்த்து போடுங்க. 1 கிலோ கர்ணக்கிழக்கம் தானம் கொடுங்க. சிவப்பு அரளி மாலை போடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த கஷ்டத்திலிருந்து விமோச்சனம் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.